வணக்கம். டிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஜ் ராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சுக்கிரன் கேது இணைவு வரமா சாபமா ஜோதிட சூட்சுமங்களில் இது ஒன்று. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போதான் நமது பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனெல்லாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். சுக்கிரன் கேது இணைவு வரமா சாபமா. சுக்கிரன் கேது இணைவு என்றாலே பொதுவாக சாமியார்த்தனம் என்பார்கள். அதாவது விரக்தி பற்றற்ற நிலையில் இருப்பார்கள் என ஒரு கருத்தும் உண்டு. முதல்ல சுக்கிரன்னா யாரு, கேதுனா யாரு அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். உலக சுக அனுபவங்கள் அனைத்தையும் ஒரு சேர மொத்தமாக இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து விட வேண்டும் என்று விருப்பம் கொடுப்பவர் தான் சுக்கிர பகவான். போகத்தை கொடுப்பவர், ஏற்படுத்துவர். மது மாது சூது என உலக சுக அனுபவங்கள் அனைத்தையும் ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்பதனை கொடுப்பவர் என்ற விருப்பத்தை கொடுப்பவர் பகவான். வருகின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுக அனுபவம் தேட வைப்பவர் சுக்கிர பகவான். அதிக காமத்தை ஏற்படுத்துபவர். எந்த வகையிலாவது ஆசைகளை தீர்த்து அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொடுப்பவர் சுக்கிரன். அதிக சுயநலமும் கொடுக்க வைப்பவர், நினைக்க வைப்பவர். வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற துடிப்பாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். கேது என்பவர் யார் என்று பார்த்தால் ஞானத்தை கொடுப்பவர். உண்மை எது மாயை எது என உணர்த்துபவர். போதும் நிறுத்திக்கோ என அடக்குபவர். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை என ஞானத்தை கொடுப்பவர். நமது கர்மா என்ன, கடமைகள் என்ன என உணர வைப்பவர். ஞான தெளிவை கொடுப்பவர் தான் கேது பகவான். ஒரு ஜாதகர் போகத்தின் வழியில் செல்பவரா ஞானத்தின் வழியில் செல்பவரா என தெரியப்படுத்துவதுதான் சுக்கிரன் கேது இணைவு. இந்த இணைவு ஜாதகத்தில் எங்கே எப்படி இணைந்து இருக்கிறது என்பதனை பொறுத்து வரமா சாபமா என தீர்மானிக்கலாம். சுக்கிரனும் கேதுவும் இருவரும் முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இணையும் இடங்களில் அங்கே சுக்கிரன் வலிமை பெறுகிறாரா அல்லது கேது வலிமை பெறுகிறாரா என்பதை பொறுத்துதான் வரமா சாபமா என்று தீர்மானிக்கப்படுகிறது. ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், மீனம் இந்த ராசிகளில் சுக்கிரன் கேது இணையும் பொழுது சுக்கிரன் வலிமை பெறுகிறார். ஏனெனில் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனம் கடகம் நட்பு, கன்னி சுக்கிரன் நீசம் என்றாலும் மறைமுக பலன்களை தருபவர். துலாம் மூலத்திரிகோணம், மீனம் உச்சம், சுக்கிரன் உச்சம். ஆம், இந்த 6 இடங்களில் சுக்கிரன் வலிமை பெறும் இடங்களாக இருக்கிறார். சுக்கிரன் கேது இணைவு பெறும்பொழுது சுக்கிரனின் சுபத்துவம் மேம்படுவதால் அதிகமான வாழ்வியல் முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கசப்பான சம்பவங்கள் நடந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பார்கள். இந்த 6 இடங்களில் சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் சாமியார்த்தனம் இருக்காது, விரக்தி இருக்காது, சுக்கிரன் வலிமை பெறும். ஆதலால் கேதுவும் கூடவே இருப்பதால் நிதானம் இருக்கும். தெளிவாக ஆழமாக உணர்ந்து கொள்வார்கள். லிமிட் தாண்டாமல் பழகுவது, உண்மை எது போலி எது என உணர்ந்து கொள்ளும் சக்தி எல்லாம் இருக்கும். இந்த ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், மீனம் ஆகிய 6 ராசிகளில் சுக்கிரன் கேது இணைவு என்பது ஜாதகருக்கு வரமே. இதே போல மேஷம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 6 ராசிகளில் சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் இங்கு கேது வலிமையாக இருப்பார். இந்த 6 வீடுகளில் சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் திருமண வாழ்வில் சிக்கல், பெண்கள் விஷயத்தில் அவமானப்படல், களத்திர சுகம் கெடுதல், கணவன் மனைவியிடையே பிரச்சனை, உறவுகளில் விரிசல். சுக்கிர பகவானால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான போக விஷயங்கள் அனைத்தும் தடைப்பட்டு கேதுவின் வலிமை கூடி விரக்தி நிலை, ஞான நிலை ஏற்பட்டு சாமியார் போல் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல பற்றற்றவர்களாக எல்லாம் மாயை, எல்லாம் போலி, வாழ்வே மாயம் என சுக்கிரனின் அனுக்கிரகம் இல்லாமல் வாழும் ஆசை இல்லாமல் வாழ்வார்கள். பொருளாதாரத்திலும் சிக்கல்தான், அனைத்து சுகபோக விஷயங்களிலும் ஏமாற்றம்தான். இவர்களுக்கு அனைத்தும் கிடைக்காமலே வாழ்வார்கள். ஆக இந்த 6 ராசிகளில் சுக்கிரன் கேது இருந்தால் சாபமே. இந்த 6 ராசிகளில் சுக்கிரன் கேது இருந்தால் சாபமே.
இதில் இயற்கை சுபர்களோடு இணைவு பெற்றால் குரு, வளர்பிறை சந்திரன், புதன் ஆகியோர்களின் இணைவு ஏற்பட்டால் ஓரளவு தாக்கம் குறையும். இதேபோல் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், மீனம் ஆகிய ராசிகளில் சுக்கிரன் கேதுவுடன் இயற்கை சுபர்கள் தொடர்பு கொண்டால் இன்னும் எல்லாம் சிறப்பாக அமோகமாக கிடைக்கும். ஆக வரமா சாபமா என்பது தங்கள் ஜாதகங்களில் சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதா, தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு யாருக்கேனும் சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு அவர்களுக்கு சுக்கிரன் கேது இணைவு வரமா சாபமா என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வியலில் அதற்கேற்றாற் போல வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.